ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சிவகாமியுடைய கண்களில் கண்ணீர் ததும்புறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டாரு. இந்த வேல் நீங்க அனுப்ப போகிற வாலிபனோட வேல் தான். அந்த புத்த பிக்ஷு கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம். அந்த இடத்துக்கு வந்ததும் நரசிம்மர் கொஞ்சம் பின்தங்கினார். பல்லவ சக்கரவர்த்தியையும் அவரோட திருக்குமாரரையும் பார்த்தவுடனே கொஞ்ச தூரத்திலேயே சிவிகை தரையில் இறக்கப்பட்டுச்சு. ஆயனரும் சிவகாமியும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியோடு நடந்து வந்தாங்க. ஆயனரே, வாங்க வாங்க, சிவகாமியையும் அழைச்சிட்டு வந்தீங்களா? ரொம்ப நல்லது. பிரயாணம் சௌக்கியமாக இருந்துச்சா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். பல்லவேந்திரா, தங்களோட குடைநிழல் கீழே பிரயாணம் சௌக்கியமாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டே ஆயனர் பக்கத்தில் வந்து வணங்கி நின்னாரு. ஆயனருக்கு பின்னாடி அடக்கத்தோடு வந்த சிவகாமியும் சக்கரவர்த்தியை நமஸ்கரிச்சா. அவளோட உள்ளத்தில் சக்கரவர்த்தி கிட்ட பக்தியும் மரியாதையும் நிறைஞ்சிருந்துச்சு. அதே சமயத்தில் என்னதுன்னு தெரியாத ஒரு வகையான பயமும் குடிகொண்டிருந்துச்சு. சிவகாமி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உன்கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிற பரத சாஸ்திர கலை மேலும் மேலும் வளர்ந்து பூரணம் அடையட்டும் அப்படின்னு மகேந்திர பல்லவர் ஆசி சொல்லிட்டு ஆயனரை பார்த்து சொல்ல தொடங்கினார். ஆயனரே, இன்னைக்கு உங்களோட பிரயாணம் சௌகரியமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இனி நெடுகிலும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் சாலையில் சைனியங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் இங்கேயே வந்து தங்கி இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார். ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அரண்ய வீட்டில் அரை குறையாக செய்யப்பட்டு கிடந்த நடன சிற்ப உருவங்கள் எல்லாம் அவரோட கண் முன்னால் நின்றுச்சு. பல்லவேந்திரா அப்படின்னு ஏதோ சொல்ல தொடங்கினார் ஆயனர். மகேந்திரர் தம்மோட குரலை கொஞ்சம் கடுமைப்படுத்திட்டு, மறு வார்த்தை வேண்டாம் ஆயனரே, நீங்களும் உங்களோட புதல்வையும் நாளையிலிருந்து இங்கே வந்துட வேண்டியது தான். இது என்னோட ஆணை அப்படின்னு சொன்னார். ஆயனர் நடுங்கியவரா, பல்லவேந்திரா, தங்களோட ஆணைக்கு மறுவார்த்தையும் உண்டா? அப்படியே செய்யறேன்னு சொன்னார். ஆயனரே, இந்த கோயில்களை எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிச்சாகணும். கோயில்கள் பூர்த்தியாகிற வரைக்கும் நீங்கள் வேற எந்த வேலையையும் கவனிக்க வேண்டியதில்லை. இந்த வேலைக்காக நீங்கள் எப்போ எவ்வளவு திரவியம் கேட்டாலும் கொடுக்கும்படியாக தனாதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்க. இன்னும் உங்களுக்கு வேண்டிய ஆட்களையும் வேற வசதிகளையும் உடனுக்குடனே அனுப்பும்படி ஏற்பாடு செஞ்சுருக்க. ஏதாவது ஒரு காரணத்தினால காரியம் குந்தகப்படுவதாக இருந்தால் நீங்கள் குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பி வேண்டியதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னதும் பக்கத்தில் நின்ன மாமல்லரை ஆயனர் பார்த்தாரு. ஆமாம் ஆயனரே, இனி கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் மாமல்லர்கிட்ட தான் தெரியப்படுத்தணும். நாளைய தினம் பல்லவ சைனியத்தோடு நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிறேன். நான் திரும்பி வர வரைக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கிற சகல பொறுப்புகளையும் மந்திரி மண்டலத்தார் மாமல்லருக்கு கொடுத்துருக்காங்க. நாளையிலிருந்து மாமல்லர் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னார் மகேந்திர பல்லவர். சக்கரவர்த்தி ஆயனர்கிட்ட கொஞ்சம் கடுமையான குரலில் சொல்லி வந்த மொழிகளை கேட்டு கவலையும் பயமும் கொண்டிருந்த சிவகாமி அவரோட கடைசி வார்த்தைகளை கேட்டதும் அளவில்லாத குதூகலம் அடைஞ்சா. அவளோட மனசில் பலவித இன்பகரமான எண்ணங்கள் பொங்கி ததும்புச்சு. அதில் முக்கியமானது மாமல்லர் இப்போ போர்க்களத்துக்கு போகலைங்கிறது தான். அது மட்டும் இல்லை, சக்கரவர்த்தியும் போயிடுறாரு. மாமல்லர் சக்கரவர்த்திக்கு உரிய சர்வாதிகாரங்களோடு இருக்க போகிறாரு. இனி அவரும் தானும் அடிக்கடி சந்திப்பதற்கு தடை எதுவும் இருக்காது. தாமரை குளக்கரையில் மாமல்லரை சந்தித்து அளவலாவுவதை பற்றின பகல் கனவுகள் சிவகாமியுடைய உள்ளத்தில் எழுந்துச்சு. முகத்தில் அவளையும் அறியாமல் புன்முறுவல் தோன்றுச்சு. ஆசை ததும்பிய கண்களுடைய ஓரத்தினால மாமல்லரை அவ பார்த்தா. ஆனால் ஐயோ, இது என்ன? அவரோட கருணை ததும்புற முகத்தில் இப்பயே இந்த கடுகடுப்பு? தன்னை ஏன் அவர் திரும்பி பார்க்கல? ஒருவேளை தான் அவ்விடம் வந்ததே அவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சிவகாமி நினச்சா. அதுக்கப்புறமாவும் 2-3 தடவை சிவகாமி மாமல்லரோட முகத்தை ஆவலாக நோக்குனா. ஆனால் அவர் அவ பக்கம் பார்க்கவே இல்லை. நேற்று தாமரை குளத்தில் அகன்ற கண்களால் விழுங்கி விடுபவர் மாதிரி தன்னை பார்த்தவர், அதுக்கப்புறமா வீட்டில் சக்கரவர்த்தியும் ஆயனரும் பேசிட்டு இருந்தப்ப அடிக்கடி கண்களினாலே தன்னோடு ரகசியம் பேசியவர், இப்போ தன்னை பார்க்கவும் விரும்பாதவர் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிவகாமியுடைய கண்களில் கண்ணீர் ததும்புறது மாதிரி இருந்துச்சு. அவள் விரைவாக அங்கிருந்து அப்பால போய் ஒரு பாறைக்கு பின்னால் ஒதுங்கி நின்னான். ஆனால் நரசிம்மரோட மனநிலை உண்மையில் எப்படி இருந்துச்சு? ஆமாம், அவர் கோபமாக தான் இருந்தார். ஆனால் யார் மேலேங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது நரசிம்மருக்கே தெரியாமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
மாமல்லரோட உள்ளத்துல சிவகாமி கிட்ட பிரேமை பொங்கிட்டு இருந்துச்சு. சிவிகையில் அவளோட திவ்ய வதனத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லை இல்லாத குதூகலம் ஏற்பட்டுச்சு. உடனே ஓடி போய் அவளை வரவேற்க வேணும்னு, கையை பிடிச்சு சிவிகையிலிருந்து இறக்கி விடணும்னு ஆவல் பொங்குச்சு. அதெல்லாம் முடியாமல் போனதுனால அவரோட ஆசை கோபமாக மாறுச்சு. அந்த கோபமானது எல்லாரையும் தழுவி நின்றுச்சு. பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையோடு பிறந்த தம்முடைய பிறப்பு மேலேயே அவர் கோபப்பட்டார். எதுக்காக சக்கரவர்த்தியோட அரண்மனையில் நாம் பிறந்திருக்கணும்? ஏழை சிற்பியோட மகனா ஏன் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சாரு. தாம் போர்க்களத்துக்கு போவதில்லை அப்படின்னு தந்தை சொன்னதும் சிவகாமியோட முகத்தில் பூத்த புன்முறுவல் அவரோட கோபத்துக்கு தூபம் போட்டது மாதிரி ஆயிடுச்சு. போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்கிறது அவமானம் அப்படிங்கிறத அவன் உணரலை. போர்க்களத்துக்கு போகாட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கவாவது முடிய போகுதா? அதுவும் இல்லை. காஞ்சி கோட்டையை விட்டு வெளிக்கிளம்ப கூடாதுன்னு தந்தை வாக்குறுதி வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியாமல் சிவகாமி புன்னகை பூத்து மகிழறா. இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நரசிம்மரோட கோபம் இன்னும் வளர்ந்துட்டே வந்துச்சு. மனோலோகத்தில் இந்த நாடகம் நடந்துட்டு இருக்கிறப்ப சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசுகிறப்பவே தம்முடைய முகத்தையும் மாமல்லரோட முகத்தையும் ஆயனர் மாறி மாறி ஏறிட்டு பார்க்கறத கவனித்த சக்கரவர்த்தி, ஆயனரே, ஏதாச்சும் கோரிக்கையுண்டா? என்கிட்டவோ இல்லை மாமல்லர்கிட்டவோ தெரியப்படுத்த வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆயனர் தயங்கி தடுமாறி, ஆம் பல்லவேந்திரா, எனக்கு ஒரு குதிரை வேணும்னு கேட்டார். என்ன கேட்டீங்கன்னு மகேந்திரர் மறுபடியும் கேட்டார். நல்ல குதிரை ஒன்று வேணும்னு ஆயனர் பதில் சொன்னார். குதிரையா? குதிரை வேணும்னா கேட்டீங்க? ஆயனரே, அதை விட என்னோட உயிரை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தையே கேட்டிருக்கலாம். நல்லா குதிரை கேட்டீங்க ஆயனரே. தென்னாடு என்னைக்குமே கண்டிராத மகா பெரிய யுத்தம் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? காஞ்சியிலிருந்து தினந்தோறும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கங்களுக்கும் போக வேண்டி இருக்குன்னு தெரியாதா? குதிரையை தவிர வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சரமாரியா பொழிஞ்சு நிறுத்தினார். மகேந்திர பல்லவர் இவ்வளவு படபடப்பாக பேசி ஆயனர் கேட்டதே இல்லை. அதனால் அவர் மிரண்டு போய் ஸ்தம்பிச்சு நின்னார். ஓஹோ, உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், குதிரை தான் வேணும் போல இருக்கு. பல்லவ சாம்ராஜ்யத்தோட மகா சிற்பி ஒரு குதிரையை யாசிச்சாரு. அதை மகேந்திர பல்லவன் கொடுக்கலங்கிற பழிசொல் எனக்கு வேண்டாம். குதிரை தர, ஆனால் எதுக்காக அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். நீங்களும் சிவகாமியும் பிரயாணம் செய்கிறதுக்கு வேண்டிய சிவிகைகளும் சிவிகை தூக்குற ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் குதிரை எதுக்கு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டு நிறுத்தினார். ஆயனர் கொஞ்சம் தைரியம் அடைஞ்சு, பல்லவேந்திரா, ரொம்பவும் முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் குதிரை கேட்டேன். ஆனால் அதனால் யுத்த காரியங்கள் தடைப்படுவதா இருந்தா அப்படின்னு நிறுத்தினார். அந்த முக்கியமான காரியம் என்ன எனக்கு தெரியலாம் இல்லையா? இல்லை ஏதாச்சும் ரகசியமா ஆயனரேன்னு சக்கரவர்த்தி கேட்டார். பிரபு, ரகசியம்தான். ஆனால் நீங்கள் அறியக்கூடாத ரகசியம் இல்லை. அஜந்தா வர்ண சித்திரங்களோட ரகசியத்தை அறிய வேணும்னு எத்தனையோ தடவை நாம் பேசிட்டது இல்லையா? அந்த வர்ண ரகசியத்தை அறிஞ்சவர் ஒருத்தர் நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தில் இப்போ இருக்காருன்னு ஆயனர் சொன்னார். ஓ, இதை முன்னமே ஏன் சொல்லலை ஆயனரே? அவ்வளவு முக்கியமான காரியம்னு தெரிஞ்சிருந்தா ஆட்சேபமே சொல்லியிருக்க மாட்டேனே. அஜந்தாவோட அற்புத சித்திரங்களை நேரில் போய் பார்த்து வரணுங்கிற ஆசையினால் வாதாபி புலிகேசியோடு ஸ்நேகம் செஞ்சு கொள்ள வேணும்னு கூட ஒரு காலத்தில் நான் எண்ணி இருந்தேன். அதெல்லாம் இப்போ பகல் கனவாக போயிடுச்சு. போகட்டும், குதிரை அவசியமாக தர. ஆயனரே, குதிரை மட்டும் போதுமா, இன்னும் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். பல்லவேந்திரரோட ரிஷபலட்சணை பதிச்சு பிரயாண சீட்டு வேணும். இது யுத்த காலம் இல்லையா அப்படின்னு ஆயனர் சொன்னார். அதுவும் தர. இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்புவதா உத்தேசம்? ஆயனரே, ஒருவேளை நீங்களே போகிறதா உத்தேசமானு சக்கரவர்த்தி கேட்டார். அடடா, எனக்கு குதிரை ஏறவே தெரியாது பிரபு, என்னோட சீடன் ஒருத்தனை அனுப்புற அப்படின்னு ஆயனர் சொன்னார். ஓ, பகைவர் படைகள் வர வழியில் அவன் போக வேண்டி இருக்குமே, கையில் நல்ல ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகணும். இதோ இந்த வேலை அவன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி நரசிம்மர்கிட்ட இருந்து தாம் வாங்கி வச்சிருந்த வேலை நீட்டினார். ஆயனர் கொஞ்சம் தயங்கி நின்னார். ஏன் தயக்கம்? இந்த வேல் நீங்கள் அனுப்ப போகிற வாலிபனோட வேல் தான். மத யானையோட கோபத்திலிருந்து உங்களையும் சிவகாமியையும் பாதுகாத்த ஆயுதம்தான். பரஞ்சோதி இதை வாங்கிக்க ஆட்சேபிக்க மாட்டான்னு சக்கரவர்த்தி சொன்னார். இதை கேட்ட ஆயனர் மட்டும் இல்லை, நரசிம்மரும் சிவகாமியும் கூட ஆச்சரிய கடலில் மூழ்கினாங்க. ஆயனர் தட்டு தடுமாறி, பல்லவேந்திரா,
தங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். அதுவா, புத்த பகவான் என்னோட கனவுல வந்து சொன்னார். அன்னைக்கு உங்களோட வீட்டில் தம்மோட சிலைக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தவங்களை பற்றியும் புத்தர் எனக்கு சொன்னார். ஆயனரே, பல்லவ சக்கரவர்த்தியோட கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் பல்லவ சாம்ராஜ்யத்தில் எதுவுமே நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார். ஆயனருடனே கைகூப்பி வணங்கி, பல்லவேந்திரா, நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தா மன்னிக்கணும். சித்திரக்கலையில் உள்ள ஆசையினால இந்த காரியத்தில் இறங்கினேன் அப்படின்னு தொண்டையடைக்க சொன்னார். சிற்பியாரே, அஜந்தா ரகசியத்தை அறிவதில் உங்களுக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு ஆசை எனக்கும் உண்டு. திவ்யமாக பரஞ்சோதியை அனுப்பி வையுங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதா அந்த புத்த பிக்ஷு கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம். ஏனோ தெரியல, பௌத்தர்களுக்கு என் மேலே இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் தோணுது. புத்த பகவான் கிட்ட எனக்குள்ள பக்தியை அவங்க அறியலை. ஆயனரே, குன்றை கொடைஞ்சு அமைக்கிற இந்த 5 கோயில்களில் ஒன்றில் புத்த பகவானோட பிரம்மாண்ட சிலையொன்று செஞ்சு வைக்க போகிறேன். அதை பற்றி தான் நீங்கள் வரப்ப மாமல்லர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னார் மகேந்திர சக்கரவர்த்தி. இப்படி இங்கே ரசமான சம்பாஷணை நடந்துட்டு இருந்தப்ப பாறை ஓரத்தில் கொஞ்சம் மறைவாக நின்று இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவகாமியுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலையெறிந்து எழுந்துச்சு. இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளவு சதுரராக இருக்காரு. புத்த பிக்ஷுவை பற்றி மாமல்லர்கிட்ட நாம எச்சரிக்கை செய்ய வேணும் அப்படின்னு இருக்கிறப்ப இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்குதே. இவர்கிட்ட எதையும் மறைச்சு வைக்க முடியாது போல இருக்கே. ஒருவேளை நம்மோட ரகசியத்தையும் இவர் அறிந்திருப்பாரோ? அதனால தான் ஒருவேளை குமார சக்கரவர்த்தி நம்மக்கிட்ட இவ்வளவு பாராமுகமாக இருக்காரோ? நம்ம ஏதாச்சும் தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னெல்லாம் யோசிச்சா. இப்படி நினைக்காததெல்லாம் நினச்சி அவளோட உள்ளம் ஏங்குச்சு. சீக்கிரமாக குமார சக்கரவர்த்தியை தனிமையில் பார்த்து அவரோட கோபத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலைன்னா தனக்கு மனசாந்தியே ஏற்படாதுன்னு சிவகாமி நினச்சா. தற்செயலாக சிவகாமியோட பார்வை கீழே தரையில் கிடந்த ஒரு காவிக்கட்டி மேலே விழுந்துச்சு. சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த காவிக்கட்டியை குனிஞ்சு எடுத்துட்டு பாறையில் சித்திரம் வரைய தொடங்கினான். குளத்தோட தண்ணீருக்கு அடையாளமாக அலைய போன்ற 2 கோடுகளை இழுத்தான். அது மேலே ஒரு தாமரை பூவை வரைஞ்சான். பக்கத்தில் 2 தாமரை மொட்டுகளையும் போட்டான். குளத்தோட கரையில் ஒரு மான்குட்டியோட சித்திரத்தை எழுதினான். எழுதுறப்பவே கடைக்கண்ணால் பார்த்து நரசிம்மவர்மர் தன்னை கவனிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். சித்திரம் எழுதி முடித்ததும் சிவகாமியோட மனசில் அமைதி ஏற்பட்டுச்சு. அந்த சித்திரத்தில் அடங்கிய செய்தியை நரசிம்மவர்மர் கட்டாயமாக தெரிஞ்சுக்குவார். மற்றவங்களுக்கோ அதில் அர்த்தம் ஒன்றும் இருக்காது. ஏதோ கிறுக்கி இருக்குதுன்னு தான் நினச்சிக்குவாங்க. குமார சக்கரவர்த்திக்கு தன்கிட்ட அன்பு உண்டுங்கிறது உண்மையானா இந்த சித்திரத்தை பார்த்துட்டு அவசியமாக அவர் தாமரை குளத்துக்கு வந்து சேருவார் அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிட்டா. அன்னைக்கு சாயங்காலம் சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகள் மேலே ஏறி காஞ்சிக்கு ராஜபாட்டை வழியாக கிளம்புனாங்க. அந்த பாதை மத்தியானம் அவங்க வந்திருந்த 5 குன்றுகளுடைய ஓரமாக தான் போச்சு. அந்த இடத்துக்கு வந்ததும் நரசிம்மர் கொஞ்சம் பின்தங்கினார். சிவகாமி சித்திரம் எழுதிய பாறைக்கு பக்கத்தில் வந்ததும் குதிரையை நிறுத்திட்டு கீழே இறங்கினார். அங்கே எழுதியிருந்த சித்திரத்தை பார்த்ததும் அவரோட முகம் அந்த தாமரையை போலவே மலர்ச்சி அடைஞ்சது. தரையில் கிடந்த அதே காவி கட்டியை அவரும் எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவில் ஒரு வேலோட சித்திரத்தை எழுதினார். இத்தோடு 27வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. பாறையில் சிவகாமி வரைஞ்ச சித்திரத்தின்படி நரசிம்மவர்மரும் சிவகாமியும் தாமரை குளக்கரையில் சந்திச்சிட்டாங்களா இல்லையா? குதிரை கிடைச்சதுக்கு அப்புறமா பரஞ்சோதி தன்னோட யாத்திரையை தொடங்கினானா. இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தெரிஞ்சுக்கலாம். 28வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.